வீடு இல்லைன்னு வந்து கேட்டுட்டு போகிறது தானே. 85 வீடு தான் நாங்கள் கவர்மெண்ட்டில் சொல்லிட்டோம்ல, எங்களுக்கு இந்த ஊர் வேணான்னு. நீ எந்த வீட்டை வேணால் எடுத்துக்கலாம், பொருளை ஏன் எடுக்கணும்? பொருளை எடுக்கிற அளவுக்கு என்ன உனக்கு பஞ்சம் வந்துருச்சு? அப்படி பஞ்சம் வேணுமே பிச்சைக்கு எல்லாம் பொருளை கொடுத்துட்டு போகிறேன். உனக்கு வீடு வேணுமா? வீட்டை உடச்சி தம்பி ஒரு ஃபோட்டோ பிடிச்சா, ஐயா எனக்கு வீடு இல்லை, நெருக்கி வரும், ஊரை காலி பண்ணிட்டாங்க, எனக்கு வீடு கொடுக்குன்னு சொல்லிட்டு கேளு. உனக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோமா? பொருளை திருட்டு பண்ணிட்டு போறீங்க, என்ன திமுரு உனக்கு? பகல இருக்கும்போது தனித்தனியாக ஒட்டு கூப்பிடணும். 10 பேரோட வந்து திருட்டு பண்ணிட்டு போகிறோம் ஒரு வீரன். இதில் ஊரில் வேறு திரிஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இருக்கிற ஊக்கு ஊசி திருட்டு பண்ணிட்டு போய் என்ன பெரிய பஞ்சத்தில் வாழ்ந்துட போகிறேன்? உனக்கு வீடு வேணும்னா வீட்டை எடுத்துட்டு போ. எனக்கு இந்த ஊர் மேல தான் ஆசை. ஊரை காலி பண்றோம். ஊரை காலி பண்ணி புள்ள குட்டிக்கு வாயில போடுவீங்களா? அது வித்து திங்க வைப்பீங்களா? அவங்க புள்ள குட்டி இருக்குமா? பண்ணிட்டு போற பொருள் எதுக்கு திருடு பண்ற? நீ திருடு பண்ணிட்டு போய் வீட்டுல வைப்பல. உன் ஆயா, உன் அப்பா, உன் தம்பி ஒரு தாய் வவுத்துல தானே போடுறீங்க. அப்பா சாப்பிடு. ஒரு தாய் வவுத்துல தானே போடுறீங்க. இல்ல 10 பேர் ஓட்ட பேத்தியா? அக்கா தங்கச்சி மாசமா இருப்பா. அந்த மாசமா இருக்குமா அந்த கருவுக்கு எந்த சாபம் பழிச்சிடும். நம்ம வீடு எடுத்துக்கோப்பா, பொருளை தொடாதுப்பான்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு தாய்காரியா இருந்தா, ஒரு தகப்பனா இருந்தா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என் வீடா ஒடிக்கிறதுக்கு? வீடு போட்டு நாசமா போட்டு வீட்டுல குடியேறமா அவங்களும் வேணாம தான் போவான். வீடு தேவையில்லை, பொருளை ஏன் எடுத்துட்டு போற? உனக்கு என் பொருளா வேணும்னு சொல்லிட்டு நீ கவர்மெண்ட்ல எழுதி கொடுக்குற. வீடு தானே வேணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குற வீடு எடுத்துட்டு போ. இதை வித்து தான் நாங்கள் வளர்த்த குலைக்கிறோம். போறதுக்கு வழி பண்ணிருப்பாங்க. பொருளை எடுத்து போய் வவுத்துல அடிக்கிறான். எங்க வவுத்துல அடிக்கும் போது உங்க வவுத்துல அடிக்க மாட்டாங்களா? ஆனா போக போக நீ ஆசண்டாகி சாவ. தெரிஞ்சுக்கிட்டு கை வச்சுக்கிறாங்கன்னா சொல்லி வைக்கிறாங்களாமா கைய. தலைவருக்கு பையனா வந்து உங்களுக்கு வீடு கொடுக்கணும் சொன்னேன். நாங்க கவர்மெண்ட்ல எழுதி கொடுத்துட்டு ஊர் வேணாம், வீட்டை இடிச்சு தங்கி எத்தனை வீட பிடிச்சிக்கோ. ஊக்கு வச்சு பொருளை கையை வச்சு போறீங்க. என்ன உங்களுக்கு பஞ்சம்? அது எப்படி என் வீட சொல்லி வடிக்கிறாங்களாமா? இப்ப வாசல் பகல்ல வாசல் பேசிங்களா? நாங்க ஏன்னா என் பொருளா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு கவர்மெண்ட்ல எழுதி போட்டேன். வீடு தானே, இப்ப வீடு தான் வேணான்ட்டோம்ல. தங்கி வாழ்ந்துக்கோ. பொருளை எடுத்து விட்டா என்னையா வந்துடும் போகுது. இதை நாங்க போய் பொழைக்க வேணாமா? 30,000 ஜாமன், 30,000 வாயை கட்டி கடனா வாங்கி இப்பதான் வாங்கி போட்டுட்டு போனேன். வீட்டுல தங்கிக்கோ. நாங்க அதை கேட்கல. எப்படி வந்துச்சு? நீயும் மனுஷன் நானும் மனுஷன் தானே. ஆனா உன் புள்ளாங்குட்டியில போட மண்ணு போடும். சாபம் கொடுத்தாங்க. சாபம் தானா வந்து பலிக்கும். சாபம் கொடுத்தாயா? சாபத்துல பாரு ஒரு வாரத்துல என்ன கெதி ஆகுது. அப்பதான் எல்லாத்துக்கும் பயம் வரணும். ஒரு வீடு தானே வேணும். வீட்டு மேல தான் உங்களுக்கு ஆசை. எடுத்துக்கோ. வீடு பிறந்துதான் இருந்துச்சு. வீட்டை நாங்கள் கூட்டி வச்சுக்கிட்டு இருந்தது அவங்கதான் இந்த பொருளை மிச்சம் பண்ணாங்க. என்ன இப்ப புலம்புற? ஒரு வாரத்துல நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனா வார வட்டியில வாங்கினா வார வட்டியில வாங்கி போட்டுட்டு போறேன்னா வாய மூட போறியா இல்லையா? எங்களுக்கு எது பேசுறாங்க? குடிக்கிற ஓரத்தை ஏற்ற சொன்னார்ல, ஏறுற வாக்கில் உள்ள சாப்பிட போயிட்டு கொடுத்துட்டாரு. அண்ணா நீங்க நம்பிக்கலாம் உள்ள கூட வந்து பாருங்க எப்படி ஒடிச்சு போட்டுருக்காங்க. வீட்டை உடைக்கிட்டோம், தங்குறவன் திரும்ப அவங்க 1 லட்சம் ரூபா போட்டு செலவு செய்வான். அதை பத்தி கவலையில வாய்ப்படி கிளம்பிட்டோம்.
வேண்டாம் வினோத் இருக்காங்க. வீட்டை உட எதை வேணா உடைச்சிக்கோ. நாளைக்கு அது government வந்து பார்த்துக்கோ. ஒரு 2 லட்சம் செலவு செய்வான். அது government இதுல ஏன் வந்து கை வைக்கிற? நாங்க தான் போயிடுவோம். இதுல கை வச்சா நாங்க போய் பிழைக்க வேணாமா? பாருண்ணா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. எல்லாத்தையும் எடுத்துக்கோ.